கரூரில் செயல்பட்டு வரும் தனியார் நர்சிங் கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் மாணவிகள் புகார் அளித்துள்ளனர். கரூரில் செயல்பட்டு வரும் ARS என்ற தனியார் நர்சிங் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவிகள் 10க்கும் மேற்பட்டோர் கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு ஒன்றை அளித்தனர். அதில் ARS செவிலியர் கல்லூரிக்கு பல்கலைக்கழகம் அங்கீகாரம் இருப்பதாகவும் 100% அரசு வேலை உத்தரவாதம் என்று ஆசை வார்த்தைகள் கூறி ஏமாற்றிவிட்டதாகவும், எனவே கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து கல்லூரி நிர்வாகம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்த முன்னாள் மாணவிகளுக்கு அனுப்பிய வழக்கறிஞர் நோட்டீஸில் தவறான தகவல் மூலம் கல்லூரிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியதற்காக இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த மாணவிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்த முன்னாள் மாணவிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், அதேபோல் தற்போது கல்லூரியில் பயிலும் மாணவிகள் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்லூரி நிர்வாகம் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் தேர்வின் போது தோடு கொலுசு அணிந்திருக்க கூடாது என்று வாங்கி வைத்துக் கொண்ட கல்லூரி நிர்வாகம் இதுவரை அதை திருப்பி கொடுக்கவில்லை என்று மாணவிகள் வேதனை தெரிவித்தனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ARS இன்ஸ்டியூட்டில் காலேஜ் அட்மிஷன் போட்டு படித்தோங்க சார். 2019 to 2022 பேட்சில் நாங்கள் படித்தோங்க சார். இதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் மனு கொடுத்துட்டு போயிருந்தோங்க சார். அதுக்கப்புறம் எங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாருங்க சார் காலேஜிலேருந்து. நீங்கள் 15 நாளைக்குள்ளே எங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்க வரல அப்படின்னா நான் உங்கள் மேலே கேஸ் கொடுப்பேன், எங்கள் காலேஜை பற்றி நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அதனால உங்கள் மேலே நான் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்க சார். எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டே தேவையில்லைங்க சார். அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வச்சு எங்களால் எந்த பிரயோஜனமே கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கேட்டப்ப இது எம்ப்ளாய்மெண்ட்லேயே பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். அதனால இப்போ எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வச்சு எந்த பிரயோஜனமே கிடையாதுங்க சார். ஒன்று எங்களுக்கு மனோன்மணியம் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க சார், இல்லை அதுக்கான அமௌண்ட்டை வாங்கி கொடுங்க சார். நான் இந்த ARS காலேஜ் தாங்க சார் DMLT லேப் டெக்னீஷியன் படித்தேங்க சார். ஆனால் லேப் டெக்னீஷியன் அட்மிஷன் போடுறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு டென்டல் ஹாஸ்பிட்டல் இல்லை மெடிக்கலுக்கு இது மாதிரி தாங்க சார் அமுச்சுடுவாங்க. நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுங்க சார். நான் தோடு கொடுக்க தோடு கொலுசெல்லாம் போடக்கூடாதுங்க சார், அலோவ் பண்ணலைங்க சார். அதனால உடனே கழட்டி கொடுங்க சொல்லி சொன்னாங்க சார். நானும் கழட்டி கொடுத்தேங்க சார். நான் 10 நாள் கழிச்சு கேட்டப்ப எங்கள் சித்தப்பா இது மாதிரி கேட்குறாங்க கொடுங்கன்னு சொன்னதுக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேங்க சார். நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க சார். வீட்டுக்கு அதுக்கப்புறம் நான் காலேஜில் ஃபீஸ் அடிக்கடி கேட்டுட்டு இருந்ததுனால என்னால் கட்ட முடியலைங்க சார். அதனால நான் காலேஜ் போகலைங்க சார். போனதுக்கப்புறம் தோடும் கொலுசு அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் காலேஜில் நான் எங்கள் பேரண்ட்டோட கேட்டப்போ நீ தோடு கொலுசு நீ வாங்கிட்டு போயிட்ட, நீ வித்து தின்னுட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு தத்தெடுத்து வளர்க்குறாங்க சார். அந்த பொண்ணு என்னோட தோடை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். எப்படிங்க சார் இல்லைன்னு சொன்னாங்க. நான் ப்ரூஃப் வச்சிருக்கேங்க சார். அந்த தோடோட ப்ரூஃப்லாம் வச்சிருக்கேன். என்னோடது அவங்க எப்படி போடலாம்? எங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போடுறாங்க, அவங்க எப்படி என்னோட தோடை போடலாம்? நீ உனக்கு B சர்டிஃபிகேட் வேணும்னா நீ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடு அப்படின்னு சொன்னாங்க சார். நான் எழுதி கொடுத்தா நான் B சர்டிஃபிகேட் வாங்கிட்டேங்க சார். வாங்கிட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல போய் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு போனேங்க சார். அங்கே இதுல பிரைவேட் செக்டர், இது கவர்மெண்ட்ல அப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க சார். அப்புறம் மறுபடியும் காலேஜுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவோட போனேங்க சார். அப்போ போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி நீ 16 கேர்ள்ஸ் எல்லாத்தையும் கேஸ் போட்டிருக்கேன். ஏன் சார் அது கேர்ள்ஸ் மேலே எப்படி சார் நீங்கள் போடலாம், ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எப்படி நீங்கள் கேஸ் போடலான்னு சொன்னதுக்கு நீ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சார். இப்போ மறுபடியும் நீ திரும்பி காலேஜுக்கு வந்தீங்கன்னா இது மாதிரி கேட்டீங்கன்னா நீ 16 கேர்ள்ஸோட நீ 17 உள்ள போயிருவ அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க சார்.